எங்க இந்த கோழி எங்க போச்சு? இந்த இருக்குல்ல, இந்த புஷ்டம்ல புடிச்சிட்டேன். கத்துது தர்னிசே, தர்னிசே பாப்பாங்க. என்னம்மா ஒரே கோழி சத்தமா? போய் வெள்ளனா போய் வெட்டி வாங்கிக்கா. நீ கோழி குழம்பு வச்சிருவான். நாட்டுக்கோழி. ஆமா, சூப்பரா வெட்டி நீ குழம்பு வைக்கிறான். போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, கோழி சத்தம் மட்டும் கேக்குது. என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? காசு கேட்பாங்க இல்ல? ஆமா, இந்த எடுத்துட்டு வரேன். போய் இந்த பையில புடியே. என்கிட்ட இருக்குமா காசு? நான் வெட்டிட்டு வெட்டிட்டு புடி பைய புடியே. ஏய், என்னடா செஞ்சுட்டு இருக்கீங்க? கடையில போய் கோழி வெட்டிட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். ஆமாப்பா, நான் போய் வெட்டிட்டு வரேன். கடையில என்னைக்காவது நம்ம கோழி வெட்டிருக்கோமா? கத்துது பயங்கரமா. தொண்டையில கைய வச்சுக்கிட்டா கத்தாது. புடி அதாவது இந்த மாதிரி தொண்டையில கைய வச்சுக்கிட்டா கத்தாது. கடையில எதுக்கு நான் அனுப்பிச்சுடுறேன்? போய் வெட்டிட்டு வரலாம், ஈஸியா வெட்டிட்டு வந்துடலாம். ஓ, இப்ப மதியானம் டைம் ஆக போகுது அப்படின்னு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை தானே, இவனுக்கு லீவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் ஆனாலும் பரவாயில்ல. நம்மளா கையில பறிச்சு வாட்டி வெட்டி சமைக்கிறது நல்லா டேஸ்டா இருக்கும். கடைக்கு போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சுடு தண்ணியில முக்கி அந்த மயிரெல்லாம் பறிச்சு விட்டு அப்புறம் இது பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு சுவையா இருக்காது. நாட்டுக்கோழியை பொறுத்த அளவுக்கு நம்ம நல்லா முடியெல்லாம் நம்ம கையாலே பறிச்சு விட்டு வாட்டி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கழுவி அந்த மாதிரி குழம்பு வச்சா சார் நல்லா. ஆமாப்பா, பாட்டி உங்களுக்கு சின்ன வயசுல பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, இப்ப நீ என்ன பண்ற, ஒரு சின்ன குண்டாவில் 2 உப்புக்கல் மட்டும் போட்டு எடுத்துட்டு வா. நீ இந்த பைய வச்சுட்டு கத்தி எடுத்துட்டு வா. இல்ல, அம்மா கத்தி எடுத்துட்டு வா. நீ இந்த இதை எடுத்துட்டு வா, சாக்கு எடுத்துட்டு வா. நான் இங்கனக்குள்ள இதை வச்சிருக்கேன், இங்கனக்குள்ள வெட்டி அந்த முடியை பறிச்சிருவோம். போங்க. டேய், சாக்கு எடுத்துட்டு வாடா. இந்தாப்பா, இங்க முன்னாடி ஏறி அம்மா போய் கத்தியை சேர்த்து எடுத்துட்டு வர சொல்லு. அவர்ல குண்டா மட்டும் எடுத்துட்டு வர போறோம். கத்தி எடுத்துட்டு வந்துட்டியாமா? ஆமா, கத்தி எடுத்துட்டு வந்துருச்சு அம்மா. உட்காரு. கோழிய அறுக்கும் போது எப்படி இதை காலப்படியா இந்த இடத்துல நுனியில முடிய கொஞ்சம் பிச்சு விட்டுக்கணும். ஓரா துள்ளாத இரு. நானும் தான் எல்லாம் சேர்ந்து அதை குழம்பு வச்சிருவாங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுலமா. நாட்டுக்கோழியே கிடைக்க மாட்டேங்குது. சரி, இதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி ரத்தத்தை நீ வந்து பிடிச்சிடுங்க கீழே வச்சு. டேய், கழுத்து அறுத்தாச்சு, உயிரும் போயிருச்சு. இப்போ ரொம்ப வேகமா அந்த முடியை பறிச்சா தான் வரும். இல்லைன்னா என்ன ஆயிருமா, விரைச்சிக்கிற முடியும். நான் அந்த ரெக்கையை பறிச்சு வரேன், நீ அப்படியே காலில இருந்து பறிச்சு. ஏய் தம்பி, என்னப்பா? வாடா, நீயே முடிய பறிச்சு போலடா. நானுமா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையப்பா. கத்துக்கணும்டா. கேபிக்கவா? ரெக்க வேணாம்டா, இதுக்குள்ள முடிய இந்த கழுத்துல இருந்து ஆரம்பிச்சோ. இல்லைன்னா இவங்கிட்ட இந்த சப்பை கொடு. நீங்க இப்படி. வெரி குட். இப்படிதானே? இந்த மாதிரி முடி வந்து ஆப்போசிட்ல பறி. அந்த ஆப்போசிட்ல பறிச்சா தான் நல்லா வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா தோலோட பிஞ்சுக்கிட்டு வந்துடும். கோழி எவ்வளவு 1.5 கிலோ இருந்துச்சா? 1.5 கிலோ இருந்துச்சு கோழி. இது சேவலா கோழியா? இது கோழி. அதாவது முட்டையிடுற பருவம். ஆமா, சொன்னாங்க வெடக்கோழின்னு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எப்படிப்பா இதெல்லாம் உருக்கி இந்த கோழி பறிக்கிறது எப்படிப்பா? அதான்டா, சின்ன வயசுல நாங்க அப்பா அவங்க இது பண்ணும்போது கூட உட்காந்து பறிப்போம். கூப்பிட விட மாட்டாங்க, நாங்களா உட்காந்து பறிப்போம். அப்போ 1-2 கத்துக்கிட்டோம். அதனாலதான் உனையும் வந்து உட்காந்து உரிச்சு பழகிக்கிறான்றது. சின்ன கோழி இப்பதான் ஒன்னொன்னா வளருது. முத்துன கோழின்னா அப்படியே ரெக்க முழுசா இருக்கு. ஆமாப்பா, இவ்வளவு ரிஸ்க் போய் கடையிலே கொடுத்து வச்சுட்டு வந்துடலாம். அவங்க அப்பா பிடிவாதமா இதெல்லாம் பிடிங்கி பிடிவாதமா இல்ல வைக்கணும். அதான் நான் சொன்னல, கடையில கொடுத்தா சுடுதண்ணியில முக்கிய எடுத்துருவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பறிக்க மாட்டாங்க. அது உண்மைதான். தோலை உரிச்சு போட்டுருவாங்களா? ஆமா, ஒரு சில கடையில தோலவே உரிச்சு போட்டுருவாங்க. தோல்ல தான் உடல் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. பிராய்லர் கோழி உரிச்சு பழக்கம். இது வந்து நாட்டுக்கோழி. இதுல அதாவது நகத்தையும் அந்த வாயில இருக்க மூக்கையும் தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இதை வந்து அப்படியே ரசமா வச்சு சாப்பிடணும், சூப்பரா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்கலாம். குழம்பு வச்சலாமா? யாரு வைக்கிறது குழம்பு? நீ தானே? இல்ல, நீ தான் வைக்கணும். உனக்கு தான் நல்லா வைக்க தெரியும் கேள்விப்பட்டேன். நான் வைப்பேன், இருந்தாலும் நீ வைக்கிறத பிள்ளைங்க ரொம்ப விரும்புறாங்க. ரொம்ப விரும்புறாங்களா? ரொம்ப விரும்புறாங்க. நாட்டு மக்கள்களே விரும்புறாங்க. இந்த அப்படியே பேசிக்கிட்டு முடிச்சிட்டோம்ல? முடிச்சாச்சுல, அவ்வளவுதான். சரி, இது நம்ம முந்திலாம் வந்து என்ன செய்வோம் வாட்டுறதுக்கு? வெளியில இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஸ்டவ்லயே வச்சு வாட்டிக்கலாம். லைட்டா என்ன கருகல் வாட வர வீட்டுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
பறிச்சாச்சு. இந்தா பேசிக்கிட்டே 5 நிமிஷம் தான் பறிச்சாச்சுல. பறிச்சாச்சு. இப்போ பாரு தரமாக நம்ம வாட்டி அங்கிட்ட ஒரு 10 நிமிஷம். வேலை முடிஞ்சு. ஆமாம், குழம்பு ரெடி பண்ணிடலாம். பார்க்கலாம். நீ என்ன பண்ணுற? இப்போ நானும் தம்பி போய் வாட்டிக்கிட்டு இருக்கோம். நீ இதை பூரா சுத்தம் பண்ணி ஒரு ஓரமாக குப்பையில் போட்டு வந்துரு. சரி அவ்வளோதான். வந்துடுறேன். தம்பி இந்த கத்தி எடுத்துக்கிறா. இதான் எடுத்து. வா 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 தம்பி, ஸ்டவ்லேயே வாட்டிடலாம்டா. சரிப்பா. இந்த மாதிரி தான்டா. முதல்ல வந்து கோழியோட உள்பகுதி இப்படி வாட்டிக்கணும். அப்போ விரைச்சிக்கிறோம், நல்லா சூடானோடனே விரைச்சிக்கிறோம். கறியில இதுல இதே ஏறாதாப்பா? ஒன்றா தோல் மட்டும்தான் தான். ரைட்டா? இந்த முள் முள்ளா இருக்குல்ல அதெல்லாம் என்ன? அதெல்லாம் போடுவோம். நம்ம அம்மா சுத்தம் பண்ணி ஆமாம், பார்த்துட்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு கழுவுறதுக்கு. சரி. அம்மா வர சொல்றேன். வர சொல்லு வர சொல்லு. வாட்டியாச்சா? சுத்தம் பண்ணிட்டேன். வாட்டியாச்சா? வாட்டிக்கிட்டே இருக்கேன். பூரா கச்சகச்சன் ஆயிடுச்சா? அப்புறம் தேன் எடுக்கணும்னா 4 குழந்தைகிட்ட கொட்டுவாங்க. தேன் எடுக்க முடியும். சொகுசா தேன் கிடைக்குமா உனக்கு? என்ன நாட்டுக்கோழி சாப்பிடணும்னா கிலோ என்ன ரேட்டு? கிலோ 500 ரூபா. 500 ரூபாய்க்குன்னா பரவாயில்லையே. எங்க நம்ம ஊர்லயா? அவங்க வீட்டுல வாங்கிட்டு வந்தேன். பண்ணை தெரிஞ்சவங்க நம்ம தெரிஞ்சவங்கனால குறைச்சு வச்சுக்க. விலையெல்லாம் கூட தான் சொன்னாங்க. 600 650. ஆமா, நாட்டுக்கோழி. நம்ம கடைசியா எப்ப சாப்பிட்டோம்? அது ஒரு 4-5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நாட்டுக்கோழின்னு சொல்லி உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு. ஆமா, நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாரு. நம்ம ஆபரேஷன் பண்ணப்ப. ஆமா ஆமா, அப்ப சாப்பிடாத 4-5 மாசம் இருக்குன்னு சொன்னல. அது நாட்டுக்கோழி இல்ல, பண்ணை கோழி. அவரு தெரியல அது நாட்டுக்கோழி மாதிரி இருக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா, மறுபடியும் வாங்கிட்டு போலாம்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. அது எப்படி நீ கண்டுபிடிச்சா நாட்டுக்கோழி இல்ல? இது பார்த்தா எப்படி காலெல்லாம் குச்சி குச்சியா இருக்கா? அதனால கொழுன்னு இருக்கு. தோலை பார்த்தால கொழுப்பு இருக்க மாதிரி இருக்கும். சரி சரி. என்ன அது உனக்கு கண்டுபிடிச்சிட பரவாயில்ல. அது மட்டும் இல்ல, அந்த கோழி மூக்கு மொன்னே இருக்கும். அந்த மூஞ்சியில வெளுத்து போயிடும். அந்த இது மாதிரி பண்ண மாதிரி. சரி சரி, பரவாயில்ல. நாட்டுக்கோழியை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியல. பாவம் இருந்தா வாங்கிட்டு வந்துட்டாரு. அவர் அன்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆமா, அதுதான் மேட்ரு. இந்த இந்த காலை ஏன் லாஸ்டா போய் வாட்டுறா, அது வந்து முதல்ல நம்ம பிடிக்கிறதுக்கு தோதா இருந்துச்சா. சரி, அது மட்டும் இல்லாம அந்த இதை புடிங்கி போடணும். இப்ப சரி, இங்க அங்க தள்ளி 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 ஆஃப் பண்ணிடுறேன். தள்ளி ஆஃப் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இந்த காலை உரிக்கணும். சுடுது, சுடத்தான் இல்லையா? அப்படி ஆவி பார்த்து எப்படி சூடா இருக்கு. அப்பா, சூடா இருக்கும் போது இப்படி உருவனாக்க வரும். நல்லா வந்துருச்சு பாரு. இந்த இருக்கு பார்த்தா, இங்க பாரு, இந்த சின்னதா இருக்குல்ல முடி, அந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கும். இப்ப நம்ம வாட்டினதுனால ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய இருக்கு சின்ன கோழி. அதான் இவ்வளவு இருக்கு. புடிங்கி ஆகணும். இது போறான் சின்ன சின்னதா இருக்கே, புடிங்கி ஆகணும் மாதிரியா? அதாவது ஒரு சில நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு லூஸ் மசாலா வயிற்றுக்கு சரம் போயிருந்து பாத்திருக்கேன். ஆமா, சொல்லிருக்காங்க. அது எதுக்காக இந்த மாதிரி முடியை புடுங்காம வர்றதா. இந்த முடி 1-2 வயிற்றுக்குள்ள போச்சுன்னா வயிற்றுக்கு சேராது. அப்படியா? அப்ப முடியோட சாப்பிடறதுனால ஒரு தப்பு கிடையாது. அப்ப எதுக்கு புடுங்குறத? முடி போய் வயிற்றுக்கு சேராத ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டுரும். அதனால பொறுமையா புடுங்குறது நல்லது. சரி சரி. இது வந்து நம்மளே வாட்டி செஞ்சு சாப்பிடுறதுல வேட்டையாடி சாப்பிடுற மாதிரி அது நல்லா இருக்கும். ஒரு ஹாப்பி, மனசுக்கு சந்தோஷம். சரி, நேரம் கடையில கொடுத்திருந்தா வேலையை முடிச்சிருப்பாங்க. நம்ம வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஈஸி வெட்டுறது. அப்படின்னு இந்த கறியை வந்து நம்ம வெட்டுறப்ப பாரு, எலும்பு தனியா கறி தனியா ஒதுக்கி வெட்டுவோம். சரி, அதை எடுத்து சாப்பிடுறதுக்கு தோதா இருக்கும். ஆனா அங்க வந்து எலும்பு கறியும் சேர்த்து இந்த பிராய்லர் கோழியை வெட்டுற மாதிரியே வெட்டி போடுவாங்க. அதனாலதான் நம்ம பொறுமையா இந்த வேலையை செய்யறத வாட்டிட்டோம். சரி, இந்த முடியெல்லாம் பிடியாச்சா? இந்த மஞ்சப்பொடி மட்டும் போடுறத வேலை. மஞ்சப்பொடி போட்டுருவோமா? ஏன் மஞ்சப்பொடி போடுறாங்க? இப்ப நம்ம அந்த வாட்டி இருக்கோம், அந்த கருகள் வாட வரும். என்ன, சரி, அது மட்டும் இல்லாம இது மேல அந்த செல்லு மாதிரி ஊரும் தெரியுமா? கோழி மேல செல்லு ஊரும். அது இல்லாம பாக்டீரியாக்கள், மோசமான பாக்டீரியாக்கள் இருக்கும். அதை சாகரிக்கிறதுக்காகவும் அந்த வாசனை, கருகள் வாசனை, பேட் ஸ்மெல், கோழி பச்சை வாசனை போறதுக்காகவும் மஞ்சள் பொடி போடுறது. முடியல பிடிக்க வச்சு மஞ்சள் பொடி எப்படி போடுறதா 1-2 மிக்சர் இருக்குன்னு சரியா கண்ணு செய்ய தண்ணியில ஃபர்ஸ்ட் அலசிட்டு சரி, எனக்கு ஒரு நாளைக்கு நாட்டுக்கோழி சாப்பிடுறோம்.
சரி சரி. அதை நம்மளா தயார் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம். ஏன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி நல்ல நல்ல கஞ்சி வச்சு கட் பண்ணிடுவோம். தேவே தட்டெடு. கட்டை அந்த கட்டை எடுத்துட்டு வரேன். ரைட்டு. தட்டெடு. தர்னிஷ அந்த தட்டை கழுவி வச்சிருப்பேன், எடுத்துட்டு வாப்பா. கட்டை தேய்க்கிற கட்டை கிடைச்சு கத்திய. ஆமா ஆமா கோழி இருக்கு. சத்தம் பாரு. உமாவுக்கு இந்த மாதிரி பண்ணா கண்ணு வந்து சாரி இது கிரிச்சு பல்லு கூசு. நான் கண்ணுன்றேன் காது. நீயே அந்த உன்னோட ஏதோ பாக்கி வேலை இருக்குன்னு சொன்னீங்க, அதை முடி. சரி இதை பிடி. பிடிக்கவா? ஒரு பக்கத்தை பிடியா. இந்த பக்கத்தை பிடி. விடு. ரெண்டு சப்பா தனியா வந்துருச்சு. இதை பிடிப்பா. எப்படி எலும்பு தனியா வந்துருச்சு, கறி தனியா வந்துருச்சு. இது தனியா வந்துருச்சா? அதோட சேர்த்து வந்துருச்சு. அந்த அரிசி கிளீன் பண்ண நான் இறப்பை பிச்சு போட்டுருக்கேன். இறப்பை பிச்சுட்டேன். ரத்தத்தை எடுத்து இல்லை. இந்த பத்தி முட்டை இருக்கு பத்தியா? ஆமா முட்டை கோழி சொன்னாங்கல்ல. இப்பதான் முட்டை பருவம் வைக்கிது. இதான் முட்டை கோழி. முட்டை பருவம் வைக்கிது. இந்த பாத்தியா எத்தனை முட்டை வச்சிருக்கேன்னு. கொழுப்பு பாத்தியா? இதான் கொழுப்பு. ஏதோ படாம இருக்கணும்ன்றாங்களா? அதை நான் பாத்துக்கிறேன். அதான் பித்தப்பை. அது படக்கூடாது. இதெல்லாம் அப்புறம் சுத்தம் பண்ணிக்கலாம். அதாவது குடல் இதெல்லாம் அப்புறம் சுத்தம் பண்ணிக்கலாம். சரி செம்பாப்பா நாங்க இருக்குல்ல. என்ன ஹோம்ஒர்க் பண்றியா? ரெடி ஆயிரும். சரிடா பசிக்குதான். ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. டைம் அதே மாதிரி இப்போ 2 மணி 1 இருக்குமா? 1 ஆகிப்போச்சு. மதியான சாப்பாட்டுக்கு. ஆமா கத்தி இன்னும் கொஞ்சம் பதம் வேணும். கத்தியெல்லாம் பதமெல்லாம் இருக்கு. என்னன்னா எதுவுமே தொடர்ந்து செஞ்சாதான் அனுபவம் அதிகமா இருக்கு. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கோழி எடுக்கிறோம். ரைட்டா? இந்த வர வெயில் இப்ப சித்திரை மாசம் வெயில்னு வாங்க. பங்குனி மாசம் பங்குனியே பறக்கல. அதுக்குள்ள என்ன வெயில் ஓவரா இருக்கு. பட்டை இழப்பு வேர்த்து வடிச்சு. நீயே நம்ம வீடு கட்டும் போதே ஃபேன் போடணும்னு சொன்னேன். கிச்சனுக்குலாம் எதுக்கு ஃபேனு அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப நான் வருத்தப்படுறேன். என்ன ஃபேன் வேணும். ஆமா இது தர்னிஷ் பாரு எப்படி கட்டுதுன்னு. அப்பா தீபக்கு 10th போனதான் போனேங்க. ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் போயிடறானடா. நீ 10th இப்படித்தானே பண்ணிக்கிற? வீட்லயே படிச்சாங்க. ஆமா உனக்கு லாக்டவுன் வந்துருச்சுல. நீ லாக்டவுன்ல ஸ்கூல் இல்ல 10thலயா? நான் +2ல தான் லாக்டவுன். ஆமா லாக்டவுன் +1. ஆமா +1 எக்ஸாம் அப்ப. கரெக்ட்டா நான் சொல்றது. 10th போனதான் போனேன். அவனை பார்க்கவே முடியல பாறா. ரொம்ப பிஸி ஆயிட்டான். முத மாதிரி நல்லா சாப்பிட கூட மாட்டேன்றான். ஏற்கனவே வெள்ளியா இருக்கேன் சத்து இல்லாம. சிக்கன் மீன் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அப்புறம் எப்படி சத்து வரும் அவனுக்கு? சிக்கன் மீன் விடுறா, சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றான்ப்பா. நானு அவனை அவன் ஸ்கூலுக்கு போறப்ப போய் டிராப் பண்றது கூட சரி, சாயங்காலம் வந்து அவன் படிக்க ஆரம்பிச்சிடுறான். அதனால அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆமா அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைச்சு படிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரேங்கா?
எத்தனை மார்க்கு எடுப்பேன்? 500 எடுக்கணும்ன்றேன். 500? ஆமா, நான் மிஸ் அன்னைக்கு சொன்னாங்க தீபக்கு சென்டம் எடுக்கணும்னு. நான் மீட்டிங் போயிருந்தல அப்ப சொன்னாங்க. அப்ப புண்ணியம் தானே போறது. அது ஆமா, அவன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்ல. சரி, இப்ப நம்ம எல்லாம் சிக்கன் ரெடி பண்ணிட்டான். தம்பிக்கு அவனுக்கு என்ன? அவனுக்கு முட்டை தான் ஸ்பெஷல். முட்டை, அது ரைட்டா. தம்பி பாத்தியா, எலும்பு வெட்டியாச்சு, இப்ப கறி வெட்டிட்டு இருக்கேன். ரைட்டா? ஏய், நீ என்ன பண்ற? சின்ன வெங்காயம் ஒரு 100-150 கிராம் 200 கிராம் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிற டக்குன்னு. தம்பி நீயே நல்லெண்ணெய் வாங்கிட்டு. ஆமாடா, நல்லெண்ணெய். கோழி குழம்புக்கு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நல்லெண்ணெய் மேலாக ஊற்றி சாப்பிடணும். குழம்பு வைக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணோம்னா நல்லா இருக்கும். சரியா? இந்த பார்த்தா தோல் நம்பர் எவ்வளோ கெட்டியா இருக்கு பார். இதே இது தொட்டு பாரா, பிராய்லர் கோழியில் இருக்குமா? சாப்பிடலாம், அப்படியே கொழுப்பா இருக்கும்ல, அதில் சாப்பிடலாம் அப்படியே. ரைட்டு, நீ போயிட்டு வாப்பா. நம்ம வெங்காயத்தை வச்சுக்கிறேன், பாக்கெட்ல இருக்கிறது போயிட்டு வா. சரி, நீ வெங்காயத்தை போதும். மற்ற பொடியெல்லாம் இருக்கு, வீட்டு மசாலா பொடி இருக்கு, வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்கு. 1 லிட்டர் வாங்கிட்டு வா, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு 1 லிட்டர் வாங்கிட்டு வா, வச்சுக்குவோம். பார்த்து பொறுமையா போயிட்டு வாடா. சரி தேவே, எவரு நான் கறி எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சரியா? இது நீ வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டீல? வெங்காயம் தக்காளியில இருக்கட்டும், எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த மிளகு சீரகத்தை எடு. இந்த வடச்சட்டி எங்க? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வடச்சட்டியை கூட. இப்ப அந்த மிளகு சீரகத்தை எடு. அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சரியா? ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, நல்லா புரியுது. அவ்வளோ லைட்டாக சூடா போதும். சூடா இருக்கு. டப்பியை கொடு, தட்டு கொடு. ரைட்டா? இப்போ என்ன செய்யற, நல்லா ஆற வச்சு அரைச்சி கொடுத்துருங்க. இதில் ஊட்டுறேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் மிளகும் சீரகம் வறுத்தாச்சு. இதை அரைச்சி ஆறட்டும். இப்போ இந்த வடச்சட்டி வச்சுக்கிறேன். அந்த நீ உரிச்சு வச்ச அந்த வெங்காயத்தை, ஒரு சின்ன வெங்காயத்தை சும்மா ஒரு 25 மில்லி ஊற்றினா போதும். இது எதுக்குன்னா வதக்குறதுக்காக. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த ஒரு வெங்காயம், இது வந்து 150 வெங்காயம் இருக்கும். 150 சின்ன வெங்காயம். ரைட்டா? இது வந்து அரை மூடி தேங்காய், மீடியமான சைஸு. இது வந்து நிறுத்து பார்த்தா ஒரு 100 கிராம் இருக்கும். ரைட்டா? தேங்காய் சில்லு கூடவே ஒரே ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு சைஸ் பெரிய தக்காளியா இருக்கு. லைட்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், இல்லை அப்படியே போட்டுருவோம். ரைட்டா? இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ என்ன செய்யறான், நல்லா வதக்குறோம். சரியா? நல்லா ஃபுல்லா அடுப்பு தீய ஃபுல்லா வச்சுட்டு நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு போடலையா? இஞ்சி பூண்டெல்லாம் இப்போ போட வேணாம், அப்புறம் தனியா தட்டி போடுவோம். அதான் சுவையா இருக்கு. தட்டி போடுவோம். ஆமா, அதாவது இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும். ஏன் பெரிய வெங்காயம் போடலையா? 100 கேளு. பெரிய வெங்காயம் நல்லா இருக்காதுடா. உனக்கு நல்லா தெரியும். சின்ன வெங்காயம் 150, தேங்காய் சின்ன ஒரு 100 கிராம் இருக்கும், அரை மூடி தேங்காய் இருக்கும். ரைட்டா? ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரு கொத்து கருவேப்பிலை போடுவோம். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்கணும். சரியா? நான் போய் அதை அரைக்கவா? அரைச்சிடு. அது பாரு, அரைச்சு இந்த தட்டை பக்கத்துல வச்சு போட்டா அரைச்சு கொடு. சரி, நான் அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டியா? அரைச்சாச்சு. அது கூட அரைச்சிட்டு கொடு. எப்படி தக்காளியை பத்தி எங்க வதங்கிடுச்சா? எப்படி வதங்கிடுச்சு, முழுசா தானே போட்டோம், உடஞ்சிருச்சு, குழஞ்சிருச்சு. அந்த அரைச்ச மிளகு சீரகத்தை கொடு. இந்த கொண்டார். அதை வச்சுட்டு ஒரு ஓரமா வச்சுட்டேன். இப்ப குழம்பு பொடி கொடு. இது நம்ம அந்த அரைச்ச மிளகு சீரக பொடி கொடு. இப்ப இங்க பாரு, ஒன்று சார் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுல. இப்ப அடுப்பை வந்து நம்ம வந்து ஃபுல்லா வச்சிருந்தோம், கம்மியா வச்சுக்கணும். எப்படி
இருக்கிறதுல கம்மியாக வச்சுட்டு சரி ரைட்டு சூப்பராக வதங்கிடுச்சு. அந்த மிளகு சீரக பொடியை கூட எவ்வளோ கமகமன்னு வாட வருது வச்சா சூப்பரா மணக்குது பாத்தியா? அழகாக அப்படி கொட்டிட்டு சரி எப்படி நம்ம குழம்பு பொடி இருக்கு. இதில் வந்து என்ன செய்யறோம்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி. ஆமா இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடலாம். சரி 3 காரம் தான் ஒரு 3க்கு. காரம் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் அளவா போடு, பிள்ளைங்க சாப்பிடணும்ல. சரி ஒரு கொஞ்சம் ஒரு 3 கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ரைட். இது வந்து நம்ம வீட்டிலேயே தயார் பண்ண குழம்பு பொடி. ஆமா ரைட். ஆமாம் கறி நம்ம உயிரோட அந்த கோழி வாங்குறப்ப 1.5 கிலோ இருந்துச்சா? ஆமா. இப்போ நம்ம வெயிட் பார்த்தப்ப அது எவ்வளோ வருது? ஒரு 1 கிலோ 100 இருக்கும். அவ்வளோதான் இருக்குது, பாதி போயிடுச்சுல. சரி 1 கிலோ 100 கறி. அதுக்கு வந்து நம்ம இதை தயார் பண்ணுறோம். சரி இப்போ பார்த்தியா அந்த எண்ணெயில் அந்த பொடியும் சேர்த்து வதங்கிடுச்சுல? ஆமா ரைட்டா? இப்போ கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இந்த உப்பு போட்டுக்குவோம். சரி ரைட்டா? இப்போ நான் இதை கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு கொஞ்ச நேரம் இந்த உப்பு கரையட்டேன். ரைட்டா? இப்போ நீ என்ன செய்யற, இது கிண்டுறதுக்குள்ள இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு இருக்கும். சரி இந்த சின்னதாக இஞ்சி தோல் உரிச்சு வச்சிருக்கு, ஒரு 10-15 பூண்டு. இதை தட்டி விடு, அரைக்க வேணாம். நல்லா அந்த உரல் இருக்குல்ல, தட்டி கொடு. நீ தட்டுறதுக்குள்ள இது வதங்கிற. சரி ரைட். அதை தட்டி கொடு. இஞ்சி பூண்டை போடலன்னு கேட்டீங்களா? இப்ப தெரியுதா? இஞ்சி பூண்டை இப்ப தட்டிட்டு இருக்கு. சரி இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு. சரி நான் எடுத்து ஆற வச்சிடுறேன். நீ தட்டி கொடு. நல்லா ஒரு அளவு தட்டா போதும்ல? போதும். அதை ஆற வச்சுட்டேன். தட்டிட்டீல? தட்டிட்டேன். ரைட். சரி இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். மண்சட்டியில் வைக்கிறோமா? மண்சட்டியில் வைப்போம். சூப்பராக இருக்கு. மண்சட்டி வாங்கி நம்ம அதிகமாக பயன்படுத்தல. சரி சரி. ஆனால் ஒன்று, மண்சட்டிக்கும் சாதாரண அடுப்புக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ரொம்ப டைம் ஆகும். இந்த சட்டி சூடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எண்ணெய் சூடுறது ரொம்ப நேரம் ஆகும். சரி இப்போ நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் டக்குன்னு சொல்லுவோம். நம்ம சீரகம் வறுத்து வச்சுட்டோம். அடுத்து அதை அரைச்சாச்சு. ரெண்டாவது வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி நம்ம அரைச்ச பொடியும் போட்டு நம்ம வீட்டு பொடியை போட்டு வதக்கி அவ்வளவுதான். 2 வேலை சிம்பிளா செஞ்சிருக்கோம். இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சோம். ரைட்டா? இப்போ சட்டி சூடு ஏறட்டும். சட்டி சூடு ஏறிச்சு. கடுகு எடுத்து கொடுங்க எனக்கு. இப்போ வந்து ஒரு 100 ml ஊற்றிக்குவோம். சூப்பராக இருக்கும். நான் 50 ml பக்கம் தான் ஊற்றிருக்கேன். 150 ml நம்ம கடைசியாக குழம்பு வச்சுட்டு ஊற்றிக்கலாம். சரி இப்போ என்ன செய்யறோம், எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ரைட்டா? இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இருக்கு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை எடு. ஒரு 2 ஒத்த உருவி போட்டுருவோம். அப்படியே அந்த தாளிச்சது கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சது தட்டி வச்சிருக்கேன். நல்லா வெடிச்சிருச்சு. அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதை இப்போ போட்டுருவோம். ரைட்டா? இதை வச்சுருக்கு. நல்லா வதக்கி விடுவோம். ஏன் அரைச்சே போட்டுக்கலாம்ல? எதை? இஞ்சி பேஸ்ட் வெங்காயத்தெல்லாம். அதாவது இந்த மாதிரி மட்டன் குழம்பு இதுகளுக்கு வந்து நம்ம பேஸ்டா போடுறது ஒரு பக்கம். தாளிக்கிறப்ப இந்த இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டா அதோட லெவலே வேறையா இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க கோழி குழம்பு. சரி இப்ப கிட்டத்தட்ட போதும். நம்ம இந்த பிரியாணிக்கு வதக்குற மாதிரி கருகருவெல்லாம். ஆமா ஆமா ஒரு இருந்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி போதும் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன செய்யலாம், கறியை போட்டுடலாம். மஞ்சள் பொடி போடணுமா? மஞ்சள் பொடி சூப்பர் கேள்வி கேட்டேன். மஞ்சள் பொடி போட வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டுல அரைச்ச மசால் பொடியில மஞ்சள் பொடி. அது மட்டும் இல்லாம நம்ம பாருங்க கறியே மஞ்சளா இருக்கா? மஞ்சள் போட்டிருக்கோம் நம்ம. ரைட்டா? இப்ப இந்த எலும்பு இந்த கறி எல்லாத்தையும் ஒன்னா போட்டுருவோம். ரைட்டா? வதங்கிடுச்சு. போட்டுருவோம். கடையில இந்த மாதிரி வெட்டி தர மாட்டாங்க. இது மாதிரி வெட்டி வாங்கி. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு லைட்டா. ஏற்கனவே நம்ம வந்து மசாலா போட்டுருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். ரெண்டையும் சேர்த்துட்டு கடைசியா செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப என்ன செய்யறோம், லைட்டா கிளறி வாடை எப்படி இருக்கு? மண் வாசனையோட சூப்பரா இருக்கு. இல்ல சொல்ல மாட்டேங்குது. நல்லா இருக்கு. நான் போய் அரைச்சிட்டு வந்துடுவா இல்ல நேரம் ஆரட்டுமா? அதை நீங்க அரைக்கலாம். இப்போ போய் நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். இது என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு பக்கம் விட்டுட்டு அப்படியே மசாலா போட வேண்டியதான். கோழிக்கறி இது இளம் பருவ கோழி தானே, சீக்கிரம் வெந்துடும். இப்போ நீ அரைச்சிட்டு வரலாம்.
தண்ணி எது வச்சு பட்டை ப்ரஷ் போட்டா இல்லை நான் எடுத்துக்கிறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டே வந்துட்டேன். கறி இப்போ எப்படி எந்த அளவுக்கு சுருங்கி வந்துருச்சு பாத்தியா? அதாவது நம்ம போட்ட கறி இந்த அளவுக்கு சுருங்கி வரணும். மூடி வச்சாலும் சரி மூடி வைக்கிட்டாலும் சரி இந்த அளவுக்கு இங்க பார்த்தா நம்ம போட்டதான் அந்த பீஸ் பீஸா இருக்கிறதெல்லாம் சுருங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஓரளவுக்கு அந்த கறி மூங்குற அளவுக்கு லைட்டா தண்ணி ஊற்றி வேகட்டும். தண்ணி விட தண்ணி எடுத்துறா பாத்தியா? தண்ணி போதும். போதுமா? அதாவது இன்னும் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா? ஆமா. இது இந்த தண்ணி வந்து எதுக்காக வைக்கிறோம்னா இந்த கறி நல்லா உப்பு பிடிச்சி நல்லா வேகிறதுக்காக தான் இந்த இது வைக்கிறோம். சரி. இப்போ அடுப்பை ஃபுல்லா வச்சுட்டு அந்த மூடியை வச்சிருவோம். இப்போ நீ அரைச்சிட்டு வரலாம். அது அரைச்சிட்டு வந்துட்டேன். ரைட், ரொம்ப நல்லா போச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தோடனே அந்த மசாலாவை ஊற்றி நம்ம இறக்கிற அவ்வளோதான். கொதிக்கிட்டு நல்லா. சரி. வெந்திருக்குமா? இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் இருக்குமா? தாராளமா 15 நிமிஷம். 15 நிமிஷம் ஆச்சு. ஆமா, இப்போ நம்ம வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. சரி. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். சரியா? எப்படி கம கமன்னா? மணக்குது. அப்படியே சூப்பரா அழகா. ரைட். கறி இப்போ கிட்டத்தட்ட வெந்துருச்சா? அதாவது ஒரு 70-80% வந்துருச்சு கறி. பார்த்தாலே தெரியுதா? 70-80% வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அந்த மசாலா அரைச்ச மசாலா கூட அரைச்ச மசாலா ரைட் அரைச்ச மசாலாவை இப்போ ஊற்றிடுறோம். ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டேன். இது தண்ணி ஊற்றி மறுபடியும் அலசி கொடுக்க எனக்கு கோச்சுக்காம தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுணும் கொஞ்சம். ரைட். இப்போ நம்ம சாறு மாதிரி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் மிச்சத்தை தான் குழம்பு வச்சு ஊற்றி சாப்பாட்டில் சாப்பிடுவோம். சரி. இப்போ நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் என்னன்னு பார்ப்போம். சரியா? என்னது இது எவ்வளோ நேரம் ஆகுது? கேட்டேன். இது எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்குறேன். அதாவது இந்த மசாலா ஊற்றின முதல் கறி எவ்வளோ நேரம் வந்துச்சு? 15 நிமிஷம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் மறுபடியும் கொதிக்கணும். இப்போ இந்த மசாலா போகிற அந்த கறியில் ஏறி கமகமான அந்த கறி வாசனை வரும். சரி. இப்போ நம்ம உப்பு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாமா? மூடி வைக்கிறதுக்கு போதா அவ்வளோதான். குழம்பு வேலை முடிஞ்சு போச்சு. சரி. இதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கிறோம். இந்த உப்பு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட பக்கவா இருக்கு. பாருவோம் கணக்கு. இன்னும் கொஞ்சம் போனா அதுதானே? ஆமா. அதாவது நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு. சாப்பிடலாம் நினைக்கிறேன். தூள் உப்பு தூள் போட்டுக்கணும்ல. கல் உப்பு தூக்கி போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. போதும். ரைட்டா? இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கம்ம கம்ம கம்மன்னு அவ்வளோதான். மணக்குது. மல்லித்தலையா? இல்ல மணக்குதுன்னு மல்லித்தலையெல்லாம் போட வேண்டியது இல்லை. நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து மல்லித்தலை புதினாவெல்லாம் போடவே கூடாது. தக்காளியே வந்து போட மாட்டாங்க. எங்க அம்மாவெல்லாம் தக்காளி போட மாட்டாங்க. சரி. ஆனா புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம தக்காளி லைட்டா போட்டோம்னா தப்பு இல்லை. தக்காளி நிறையாவும் போடக்கூடாது. சரி. இப்போ மூடி வச்சிருவான். சரியா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். வந்துட்டேன். இப்ப சரியா 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. சரி. அவ்வளவுதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா கறி ஏற்கனவே வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுற்றுற போதே சுடுதா? எப்படி கம்ம கம்மன்னு சூப்பரா கொதிக்குது. அது என்ன பாரு அப்படியே மிதக்குது. அந்த உருண்டை கண்டி வை எங்கிட்டு வை. பாத்தியா அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து வந்துருச்சா? ஆமா. வெள்ளை நூற கட்டினா தான் குழம்பு நிறைய இந்த ஆயில் வந்துருச்சுல. அப்போ தயாராகிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தயாராகிடுச்சு. இறக்கி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எப்படி அருமையா இருக்கா? போதுமா? அவ்வளோதான். அமர்த்திடலாம். இது அமர்த்தினாலும் கொதிச்சுட்டே இருக்கு. சூடு இப்ப சூடு ஏறிடுச்சு. அந்த இது கொடு. சட்டி இந்த தட்டா துணி துணி கொடு. தூக்க அமர்த்திட்டே இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு. தூக்கவா? தூக்க பார்த்து மெதுவா. சுட சுட நம்ம வச்ச குழம்பு அப்படியே கறியை கொஞ்சம் போட்டு அப்படியே அழகாக குழம்பு ஊற்றி. சரி. கொஞ்சம் கறியும் குழம்பு சேர்த்து அப்படி ஊற்றி இந்த குழம்புல சூடாக குடிக்கணும். இல்லையா? கறி குழம்பு ஊற்றி வச்சு சுட சுட. சரி. குழம்பு ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் லைட்டாக போதும்.
ஊற்றிட்டு இப்போ குடிச்சோம்னு வையே சூப்பராக இருக்குன்ற. குடிக்கலாமா? குடிக்கலாம். கறி சூடாக இருக்கு. சூடாக தான் குடிக்கணும். அப்படியே சளி நம்ம இதெல்லாம் அந்துக்கிட்டு போயிடும். அப்படியா? சூப்பராக இருக்குன்றியா? நீ சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கலாம் போல இருக்கு. பொலவலப்பாக இருக்கு. குடிச்சு பாரு. சூடு எனக்கு பயமாக இருக்கு. நல்லா எப்படி இருக்கு? அப்படியே ஒரு பீஸ் சாப்பிட்டு நான் குழம்பு எனக்கு சூப்பராக இருக்கு. கருவேப்பிலை பார்த்துக்கிட்டியா? சூப்பராக இருக்கு. இதே மாதிரி செஞ்சா சூப்பரா இருக்கும். அம்மா தீபக்கு வந்துட்டானா? டியூஷன் விட்டு வர டைம் தான். கறி எடுத்து சாப்பிடு. சும்மா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடு. அப்படியே எடுத்து சாப்பிடு. எடுத்து சாப்பிட்டு ஒரு வாய் குடி. எப்படி இருக்கு? இங்க வர சூப்பராக இருக்கு. ஆமா தர்ணேஷ் எங்கண்ணா? தர்ணேஷ் தீபக்கை கூப்பிட போயிருக்கேன். டியூஷனுக்கு போயிருக்கான்ல, கூப்பிட போயிருக்கேன். இன்னும் விளையாட போயிட்டான்னு நினைக்கிறேன். விளையாட போயிட்டான். சரி சரி கூப்பிட்டு வரட்டும். பாவம் ஃபுல்லா பசிக்குன்னு சொல்லி. ஆமா லேட் ஆகுது போயிட்டானா இருக்கான். ரெடி ஆயிடுச்சு. சரி எல்லாம் தயார் பண்ணி வை. அவனுக்கு சாப்பாடு ரெடியா வச்சிருக்கியா? சாப்பாடு முத குழம்பு கொஞ்சம் கொடு. அதுக்கப்புறம் சாப்பாடுல ஊற்றி கொடு. நல்லா டேஸ்டா இருக்கு. போதும் எனக்கு போதும். சரி நான் நல்லா திருப்தியா இருக்கு.